போட்டித் தேர்வு மாணவர்கள் அனைவருக்கும் ஜஸ்டிஸ் ஐஏஎஸ் அகாடமி சார்பாக வாழ்த்துக்களும் வணக்கங்களும். ஸோ இப்போது குரூப் 2 நோட்டிஃபிகேஷன் வந்திருக்கு. குரூப் 2 நோட்டிஃபிகேஷனுக்கு இன்னும் ஒரு 80 டேஸ், அதாவது 80+ டேஸ் தான் இருக்குது. இந்த மாதிரியான ஒரு சுச்சுவேஷனில் நாம் சந்திக்கிறோம். நான் உங்களை சந்திக்கிறேன். ஸோ எல்லாருக்கும் எண்ணற்ற ஒரு குழப்பங்கள் இருக்கலாம், இல்லை சில பேருக்கு தெளிவான இது இருக்கலாம், இல்லை சில பேர் கரெக்டான வழியில் கூட போகலாம், சில பேருக்கான கொஞ்சம் தடுமாறலாம். ஸோ அப்படிப்பட்ட மாணவர்கள் எல்லாருக்குமான பொதுவான வீடியோ தான் இது. ஸோ இது கண்டிப்பாக யூஸாக இருக்கும்னு நான் நம்புகிறேன். ஸோ இது யூஸாக இருந்தது அப்படின்னு சொன்னால் நீங்கள் நம்மளுடைய சேனலை லைக் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தொடர்ந்து நான் டிஎன்பிஎஸ்சி குரூப் 2 போலீஸ் எக்ஸாம்ஸு, எஸ்ஐ, சென்ட்ரல் கவர்மெண்ட் எக்ஸாம், எஸ்எஸ்சி போன்ற அனைத்து போட்டித் தேர்வுகளுக்குமான கிளாஸ் வீடியோஸ் அண்ட் டிப்ஸு இது மாதிரி வீடியோஸை நான் அப்லோட் பண்ணுறேன். ஓகேங்களா? ஸோ இப்போ நம்ம வீடியோக்குள்ளார போகலாம். ஸோ இப்போது ஃபஸ்ட்டு பார்த்திங்கன்னா, இருக்கிற நாட்களில் எப்படி நம்ம ஒரு ஸ்டடி பிளானை க்ரியேட் பண்ணுறது அப்படின்றது தான் இந்த வீடியோனுடைய சிறப்பம்சம். நான் சிலபஸ் குரூப் 2A சிலபஸை நான் அப்புறமா உங்களுக்கு அதை நான் எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். ப்ரிலிம்ஸு வித் மெயின்ஸ் ரெண்டையும் எப்படி ஒப்பிட்டு இப்படியே ரெடி ஆகலாம் அப்படிங்கிறதெல்லாம் நான் அப்புறம் சொல்கிறேன். ஸோ ஃபஸ்ட்டு ஒரு ஸ்டடி பிளானை க்ரியேட் பண்ணிக்கலாம். ஓகேங்களா? சார், ரைட்டு. இப்போது நான் ஒரு 75 டேஸ்க்கு ஸ்டடி பிளான் போட்டிருக்கேன். ஸோ அது என்னையிலேருந்துன்னு பார்த்தீங்கன்னா, ஜூலை மந்த்து, அதில் ஆகஸ்ட் மந்த்து, அடுத்து செப்டம்பர். ஸோ இடைப்பட்ட காலத்தில் நமக்கு 2 மாதம் தான் இருக்குது. ஸோ அதுக்கு அடுத்தது பார்த்திங்கன்னா செப்டம்பரில் நமக்கு ஒரு 13 நாள் இருக்குது, அவ்வளோதான். ஸோ இந்த இடைப்பட்ட இந்த கேப்பில் இதில் நம்ம என்ன பண்ணலாம் அப்படின்னு பார்த்திங்கன்னா, மார்னிங் ஸ்டடி நம்ம ஒரு படிக்கிறதுக்கு முதல்ல ஒரு ஷெடியூல் போடணும். இப்போது எல்லாருக்கும் தெரிஞ்ச கதை தான், இருந்தாலும் நான் ஒரு தடவை நான் சொல்கிறேன். அதை சொல்லிட்டு இதுக்குள்ளார போகிறேன். ஆப்ரஹாம் லிங்கன் எல்லாருக்கும் தெரியும். ஆப்ரஹாம் லிங்கன் அவங்கக்கிட்ட அவர் சொல்கிறாரு, என்னிடத்துல ஒரு மரத்தை வெட்டுறதுக்கு ஒரு சில மணி நேரங்களை டைம் கொடுத்தா எப்படி வெட்டுவீங்கன்னு அப்படின்னு சொல்லி ஆப்ரஹாம் லிங்கன் கிட்ட கேட்குறாங்க. அப்போ அவர் சொல்கிறாரு, அதில் 6 மணி நேரம் நீங்கள் டைம் கொடுத்தீங்கன்னா அதில் நான் 4 மணி நேரம் நான் கத்தி அந்த கோடாரியை கூர்மையாக்கிறதுக்கே நான் பயன்படுத்துவேன் அப்படிங்கிற மாதிரி ஒரு ஸ்டேட்மெண்ட் கொடுத்துருக்குறாரு. ஸோ அதுதான் இங்கேயுமே எப்பயுமே நம்ம பார்த்தோம்னா, நம்ம ஒரு வேலையோ அல்லது தொழிலோ அல்லது எது வேணாலும் நம்ம செய்கிறதாக இருந்தாலும் ஃபஸ்ட்டு நம்ம அதுக்கு தேவையான விஷயங்களை எடுத்து எல்லாம் ரெடி பண்ணி வச்சுக்கணும். அதுக்கப்புறம் தான் நம்ம அந்த செயல் எக்ஸிக்யூட் ஆகும்போது அது ஈஸியாக ஆகிடும் நமக்கு. ஓகேங்களா? ஸோ அப்போ செயலை நம்ம நல்ல முறையில் செய்யணும் அப்படின்னா அதுக்கு முதல்ல ஒரு பிளானிங் வேணும், ஒரு ப்ரீ பிளான் வேணும். என்ன பண்ணலாம், என்ன பண்ண போகிறோம், எப்படி இருக்கணும், என்னென்னலாம் நம்ம செய்யலாம், என்ன செய்யக்கூடாது அப்படிங்கிறதெல்லாம் நம்ம வச்சுக்கணும். ஸோ அந்த வகையில் தான் நம்ம இந்த ஸ்டடி பிளானை நான் க்ரியேட் பண்ணுறேன். இது உங்களுக்கு யூஸாக இருந்தால் நீங்கள் இதை ஃபாலோ பண்ணுங்கள். ஏன்னா அது ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு மனநிலை இருக்கும். ஸோ அந்த மனநிலையில் இருக்கிற நிறைய பேர் இதை நீங்கள் பார்க்கலாம். இருந்தாலும் இது யூஸாக இருக்கும். எல்லாருக்கும் ஒரு பொதுவாக ஒரு 80% ஸ்டூடெண்ட்ஸுக்கு கண்டிப்பாக இது யூஸாக இருக்கும் அப்படிங்கிற மாதிரி நான் ஸ்டடி பிளான் சொல்கிறேன். ஸோ ஃபஸ்ட்டு பாருங்கள், மார்னிங் ஸ்டடி கண்டிப்பாக இருக்கிற இந்த 75 நாள்லேயும் நான் ஸ்டடி போட்டிருக்கிறது 1ஆம் தேதியிலேருந்து இருக்கிற இந்த 75 நாள்லேயும் கண்டிப்பாக மார்னிங் 5 மணிக்கு எழுறத ரெகுலராக வச்சுக்கோங்க. இதுதான் ஃபஸ்ட்டு விஷயம். அந்த 5 மணிலேருந்து 8 மணி வரைக்கும் காலையில் 5 to 8 கண்டிப்பாக படிங்க. ஒரு 3 மணி நேரம் படிங்க. அந்த 3 மணி நேரமும் ஜென்ரல் ஸ்டடீஸ் படிங்க. ஓகேயா? அடுத்து 10 மணிக்கு நீங்கள் ஸ்டார்ட் பண்ணுங்கள். சில பேர் கிளாஸஸ் போவீங்க, சில பேர் டெஸ்ட்டு போட்டிருப்பீங்க. நீங்கள் கிளாஸோ டெஸ்ட்டோ எதுவாக இருந்தாலும் சரி, அந்த 10 மணிலேருந்து 5 மணிக்குள்ளார எப்பயுமே அட்லீஸ்ட் ஒரு 4 மணி நேரமாவது லாங்குவேஜோ, கண்டிப்பாக லாங்குவேஜ் அந்த நேரத்தில் பார்த்துக்கோங்க. அடுத்தது ஜிஎஸ் பார்க்கலாம், அடுத்தது மேக்ஸு சும்மா பார்க்கலாம். ஆனால் அதிகமான இம்பார்ட்டன்ஸு லாங்குவேஜுக்கு கொடுங்க அந்த நேரத்தில், இந்த பகல் நேரங்களில். அடுத்தது இரவு வந்துட்டீங்க அப்படின்னு சொன்னாவே ஒரு 7லேருந்து 9 மணி வரைக்கும் கண்டிப்பாக லாங்குவேஜுக்கு இம்பார்ட்டன்ஸ் கொடுங்க. ஜென்ரல் இங்கிலீஷ் ஸ்டூடெண்ட்ஸாக இருந்தீங்கன்னா ஜென்ரல் இங்கிலீஷ் பாருங்கள், தமிழாக இருந்தீங்கன்னா தமிழ் பாருங்கள். கண்டிப்பாக 2 மணி நேரம் படிங்க. இந்த பகல் நேரங்களில் லாங்குவேஜ், மேக்ஸு உங்களுக்கு என்ன மனநிலையில் இருக்குதோ அந்த மாதிரி நீங்கள் சூஸ் பண்ணி அந்த சப்ஜெக்டை படிச்சுக்கலாம் இந்த டே டைமில். ஆனால் அந்த இரவு நேரமும் காலை நேரமும் பிளான் பக்காவாக இருக்கும். காலையில் ஜிஎஸ் தான் படிக்கணும். எப்பயுமே அது நமக்கு மைண்ட் ஃப்ரெஷ்ஷாக இருக்கும். ஸோ ஜிஎஸ் படிக்கணும். வித் கரண்ட் அஃபேர்ஸ் அப்டேஷனோட படிச்சுக்கோங்க.
அடுத்தது சாயந்தரம் கண்டிப்பாக 2 மணி நேரம் லாங்குவேஜுக்கு ஒதுக்குங்க. அடுத்தது நைட்டு அந்த 9 to 10 தூங்குறதுக்கு முன்னாடி மேத்தமெட்டிக்ஸ் ஒரு மணி நேரமாவது மேத்தமெட்டிக்ஸ் பாருங்கள். ஒரு டாபிக் பாருங்கள் போதும். நம்ம மொத்தமாக சேர்த்துனோம்னா கூட 20 டாபிக் வராது. இருந்தாலும் ஒரு நாளைக்கு ஒரு டாப்பிக்காவது நீங்கள் பார்க்குற மாதிரி ரெகுலராக வச்சுக்கணும். எப்பயுமே 1 மணி நேரம் ஒர்க் அவுட் பண்ணிட்டு படுத்துருங்க. நம்ம எந்த அளவுக்கு நம்ம ஹார்ட் ஒர்க் பண்ணுறோமோ அந்த அளவுக்கு நம்மளுடைய உடம்புக்கு ரெஸ்ட் தேவை. ஸோ அதனால் ஒரு 10 மணிலேருந்து 5 மணி வரைக்கும், இரவு 10 to 5 வரைக்கும் ஸ்லீப்பிங் டைம் கண்டிப்பாக ஒரு 7 ஹவர்ஸாவது என்ன பண்ணுங்கன்னா தூங்கிடுங்க. சரியா? ஸோ இதை வந்து எப்பயுமே இதை வந்து ஃபாலோ பண்ணுங்கள். இந்த 75 டேஸும் இதை நீங்கள் கண்டிப்பாக ஃபாலோ பண்ணியே ஆகணும். இந்த 75 டேஸும் உணவு முறையில் வந்து தயவுசெய்து ஆரோக்கியமான உணவு முறை எடுத்துக்கோங்க. கடையில் சாப்பிட்றத அவாய்ட் பண்ணிக்கோங்க. ப்ளஸ் வந்து என்னென்னா காரமாக சாப்பிட்றது இந்த மாதிரியெல்லாம் அவாய்ட் பண்ணி உடம்பை வந்து சீராக வச்சுக்கோங்க. அதே மாதிரி முடிஞ்ச அளவுக்கு ஒரு 1 ஹவராவது எக்ஸசைஸ் ஃபிசிக்கல் ஆக்டிவிட்டீஸ் கொடுங்க. ஓகேங்களா? மற்றபடி மீதி எல்லா என்டர்டெயின்மெண்ட் ஆக்டிவிட்டீஸையும் ட்ராப் அவுட் பண்ணிடுங்க. அது வேண்டாம், இப்போதைக்கு அது வேண்டாம். ஏன்னா நமக்கு இருக்கிறது 75 டேஸ் தான் இருக்குது. அதை மனசில் வச்சுக்கோங்க. ஓகேயா? ஸோ இந்த மாதிரி போட்டுட்டு இந்த மாதிரி டைம் டேபிள் போட்டு அதை உங்களுடைய செவுத்தில் ஒட்டி வச்சுக்கோங்க. ஃபஸ்ட்டு எத்தனை நாள் இருக்குது, எத்தனை நாள் நம்ம என்ன பண்ண போகிறோம் அப்படிங்கிறதெல்லாம் ஒரு ப்ரோட்டோகால் தெரியறதுக்காக இந்த மாதிரி நீங்கள் வச்சுக்கலாம். அடுத்தாப்பில் வந்து பார்த்தீங்க அப்படின்னு சொன்னால் ஸ்டடி ஹவர்ஸ் நம்ம போட்டாச்சு. காலையில் ஜிஎஸ்ஸுக்கு ஒதுக்கிட்டோம். பகல் நேரம் ஃபுல்லாகவே வந்து நம்ம என்ன பண்ணுறோம் அப்படின்னா லாங்குவேஜோ ஜிஎஸ்ஸோ மேக்ஸோ ஏதோ எந்த சப்ஜெக்ட் நமக்கு வந்து ப்ரிஃபரன்ஸ் வந்து உங்களுக்கு தெரியும். அவங்கவுங்களுடைய மென்டாலிட்டிக்கு ஏற்றபடி ப்ரிஃபரன்ஸ் கொடுத்து அதை நீங்கள் பாருங்கள். கிளாஸஸும் நீங்கள் அட்டன் பண்ணலாம். எங்கேயாவது கிளாஸஸ் போகிறதா இருந்தாலும் அந்த கிளாஸஸ் போயிட்டு கூட நீங்கள் இது பண்ணலாம். ஆனால் இந்த ப்ரோட்டோக்காலில் இருங்க. இந்த ஈவினிங் டைம் வந்து கண்டிப்பாக 2 மணி நேரம் லாங்குவேஜுக்கு ஒதுக்குங்க. அடுத்தது வந்து 1 ஹவர் மேக்ஸ் டெய்லி ஒரு டாப்பிக்காவது ஒர்க் அவுட் பண்ணுங்கள். டெய்லி 7 ஹவர்ஸ் தூங்குங்க. அதிகமான மொபைல் யூசேஜ் பண்ணாதீங்க. தேவைக்கு மட்டும் மொபைல் பயன்படுத்துங்க. தேவையில்லைன்னா வேண்டாம். அது நேரத்தை திருடிடும். இந்த 75 நாட்களும் நம்மளுடைய நேரம் திருடப்பட்டால் நம்மளுடைய வாழ்க்கையும் சேர்ந்து திருடப்படும். அதனால் அதை மனசில் வச்சுக்கோங்க. ஓகேயா? ரைட்டு. இப்போ அடுத்தது நமக்கு அது தெரிஞ்ச விஷயந்தான். குரூப் 2 மெயின்ஸில் வந்து 300 மதிப்பெண்கள் இருக்குது. அதில் டிஸ்கிரிப்டிவ் கொஷின்ஸ் வரும். ஸோ அதில் ஜிஎஸ்சில் 7 யூனிட் கொடுத்துருக்காங்க. ஜென்ரல் ஸ்டடீஸில் 2E வந்து மெயின்ஸ் கொஷின்ஸ் வரும். மெயின்ஸில் வந்து 200 கொஷின்ஸ் ஆப்ஜெக்டிவ் தான் வரும். அந்த ஆப்ஜெக்டிவில் 5 யூனிட் ஜிஎஸ், ரீசனிங் ஒரு 40 கேள்வி, கிராமர் வந்து ஒரு 60 கேள்வி. அதாவது இங்கிலீஷாக இருந்தால் இங்கிலீஷ் கிராமரு, தமிழாக இருந்தால் தமிழ் இலக்கணம். ஓகேயா? ரைட்டு. இப்போ நம்ம ஸ்டடி பிளானுக்காக நான் என்ன பண்ணியிருக்கேன்னா பிரித்து வச்சுருக்கேன் ஒரு 3 ஸ்லாட். ஏன்னா நமக்கு சப்ஜெக்ட்டும் அப்படி தானே, பொது தமிழ், ஜென்ரல் இங்கிலீஷு அல்லது பொது தமிழ், அடுத்தது மேக்ஸு, அடுத்தது வந்து ஜென்ரல் ஸ்டடீஸு. ஸோ 100 கேள்வி, 25 கேள்வி, 75 கேள்வி. நிறைய பேர் என்ன பண்ணுவாங்கன்னா 100 கேள்வி தமிழில் வருதுன்னு சொல்லிட்டு மாங்குன்னு உட்காந்து தமிழை மட்டும் டார்கெட் பண்ணி விட்டுருவாங்க, படிப்பாங்க. மேக்ஸை விட்டுருவாங்க, இல்லைனா ஜிஎஸை விட்டுருவாங்க. இப்போ இது என்னன்னா நமக்கு ஈக்குவலாக பேலன்ஸ் பண்ணணும். தமிழையும் பேலன்ஸ் பண்ணணும், மேக்ஸையும் பேலன்ஸ் பண்ணணும், அட் த சேம் டைம் வந்து ஜென்ரல் ஸ்டடீஸையும் பேலன்ஸ் பண்ணணும். இந்த 3ஐயும் நம்ம பேலன்ஸ் பண்ணோம்னா தான் நம்ம ஒரு 160 ப்ளஸ்ஸாவது அடிக்க முடியும். அந்த 160 ப்ளஸ் அடித்தோம்னாவே நமக்கு 2 வாய்ப்பும் கிடச்சிரும். 2 மெயின்ஸையும் எழுதலாம், 2A மெயின்ஸையும் எழுதலாம். ஓகேங்களா? ஸோ நான் இந்த பேசிக்கான ஒரு வீடியோ நான் அப்புறம் சொல்கிறேன். ஏன்னா இப்போ நான் ஃபஸ்ட்டு ஸ்டடி பிளான் கொடுத்துறேன். ஏன்னா நோட்டிஃபிகேஷன் வந்ததுனால ஸ்டடி பிளான் தரேன். அதுக்கப்புறம் நான் சிலபஸ் எக்ஸ்ப்ளனேஷனு 2A பேசிக் ஸ்ட்ரக்சர் என்ன அதெல்லாம் நான் சொல்கிறேன். சரியா? இப்போ வந்து பார்த்திங்க அப்படின்னு சொன்னால் நான் ஒரு விஷயம் அடுத்தது ஸ்லாட் 1. இப்போ ஸ்லாட் 1 நான் 3 ஸ்லாட்டாக பிரித்து படிக்க போகிறோம். இப்போ இந்த 75 நாளில் அதில் ஸ்லாட் 1 ஆல்ரெடி வந்து குரூப் 4க்கும் நான் அந்த மாதிரி 3 ஸ்லாட்டு கொடுத்துருப்பேன். நீங்கள் பார்க்கணும் அப்படின்னா நீங்கள் குரூப் 4 ப்ரிப்பேர் பண்ணுறதா இருந்தால் அதையும் நீங்கள் போய் பாருங்கள். அது கண்டிப்பாக எப்போ எடுத்தாலும் அந்த வீடியோ யூஸ்ஃபுல்லாக இருக்கும். அதே மாதிரி தான் இப்போ இதுக்கும் ஸ்லாட்டு பிரிச்சுக்கிறோம். இந்த ஸ்லாட் வந்து கொஞ்சம் டிஃபராக இருக்கும் குரூப் 4லேருந்து. அது எப்படின்னா 6, 7, 8 தமிழ் நம்ம படிக்கிறோம். அது வந்து காமன் தான். அதில் பார்ட் ABC சிலபஸ் கொடுத்துருப்பாங்க இல்லைங்களா, அதை பேஸ் பண்ணியும் ப்ரீவியஸ் இயர் கொஷினை பேஸ் பண்ணியும் தான் நம்ம தமிழை வந்து அப்ரோச் பண்ணிட்டு போகணும். அடுத்தது வந்து பார்த்திங்கன்னா மேக்ஸில் மெயின் டாப்பிக்கே வந்து பார்த்திங்கன்னா HCF, LCM, சிம்பிள் இன்ட்ரெஸ்ட், காம்பவுண்ட் இன்ட்ரெஸ்ட், ஆவரேஜ், பெர்சன்டேஜ், சிம்பிளிஃபிகேஷன். இதை இந்த நம்ம ஃபஸ்ட்டு ஸ்டார்ட்டில் நம்ம சேர்த்திக்கணும். இந்த ஃபஸ்ட் ஸ்லாட்டில் நம்ம இதை கம்ப்ளீட் பண்ணி ஆகணும் இந்த டாபிக்ஸ் எல்லாத்தையுமே. அடுத்தது ஜிஎஸ்சில் 6வதுலேருந்து 8வது வரைக்கும் சயின்ஸு சோசியல் 2யும் படிக்கணும்.
இந்த இடத்துல நம்ம யூனிட்டாக சிலபஸ் யூனிட்டாக பிரிச்சுக்கக்கூடாது. இந்த ஸ்கூல் புக்ஸ்லலாம் அப்படியே ஜென்ரலாக படிக்கணும். ஏன்னா 6ஆம் வகுப்பு படிக்கிற மாணவர்கள், 7ஆம் வகுப்பு படிக்கிற மாணவர்கள், 8ஆம் வகுப்பு படிக்கிற மாணவர்களுடைய மனநிலை இருந்தாலே போதும் நமக்கு. நாமெல்லாம் இப்போ டிகிரி முடிச்சுட்டு டிகிரி ஸ்டாண்டர்டில் எழுத போகிறோம். ஸோ அது வந்து கஷ்டம்னு நம்ம நினைக்கக்கூடாது. நம்ம கஷ்டம்னு எதையுமே நினைக்கக்கூடாது. ஸோ அதனால் 6, 7, 8 நம்ம ஜென்ரலாக படிச்சிடணும். அதில் இருக்கிற சயின்ஸு, அதில் இருக்கிற சோசியல் டாபிக்ஸ், அந்த சோசியல் டாபிக்ஸ் படிக்கும் போதே ஹிஸ்ட்ரி, ஜியாகிரபி, ஐஎன்எம், பாலிட்டி, எக்கனாமிக்ஸ் எல்லாமே கவர் ஆகிடும். சயின்ஸ் படிக்கும்போது ஃபிசிக்ஸு, கெமிஸ்ட்ரி, அடுத்தது பயாலஜி இது கவர் ஆகிடும். இப்போது இது வந்து நார்மல், இது வந்து ஒரு நார்மலாக நம்ம படிச்சிட்டோம். இப்போ இது கூட நாம் என்ன பண்ணணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, பாலிட்டி எக்கனாமிக்ஸில் சிலபஸ் டாபிக்ஸை கவர் பண்ணிடணும். இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் பாலிட்டி எடுத்துக்கிட்டோம்னா ஆர்டிகல்ஸ், ஷெட்யூல்ஸ், பார்ட்ஸு, இம்பார்ட்டன்ட் அமெண்ட்மெண்ட்ஸு, அதுக்கு அடுத்தது வந்து நம்ம ஷெட்யூல்ஸ்குள்ளார போயிட்டோம்னாவே நமக்கு ஒவ்வொன்றா வந்து நமக்கு தெரிய ஆரம்பிச்சிடும். அதில் ஒன்று என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, மத்திய அரசு, அதாவது ஒன்றிய அரசு, மாநில அரசு எவ்வாறு செயல்படுகிறது, அந்த மாதிரிலாம் வந்து சில டாபிக்ஸ் இருக்கும். இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் லோக் அதாலத், லோக்பால், இந்த மாதிரிலாம் சிலபஸ் டாபிக்ஸ் இருக்கும். இதை நம்ம ஒவ்வொன்றா வந்து நம்ம என்ன பண்ணோம், இந்த பீரியடில் படிச்சுக்கணும். எக்கனாமிக்ஸ்னால் 5ஆண்டு திட்டம், ஆர்பிஐ, பேங்கிங்கு, இந்த மாதிரியெல்லாம் வந்து நம்ம படிச்சுக்கணும். ஸோ இதெல்லாம் நம்ம படிச்சிட்டோம் அப்படின்னு சொன்னாவே நம்ம வந்து ப்ரொசீட் பண்ணின்னு போயிடுவோம்னு அர்த்தம். ஓகேயா? இப்போது இந்த ஃபஸ்ட்டு ஸ்லாட்டில் படிக்கும் போதே ஒரு 6 மாத கரண்ட் அஃபேரை நம்ம அப்டேட் பண்ணிக்கணும். ஏதாவது நமக்கு எப்படி கொஷின் கேட்பான்ற டவுட்டோ சந்தேகமோ வந்தால் நாம் ப்ரீவியஸ் இயர் கொஷினை தான் ரெஃபர் பண்ணுமே தவிர வேறு எந்தையும் ரெஃபர் பண்ணக்கூடாது. ஓகேங்களா? அடுத்தாப்பில் பார்த்தீங்க அப்படின்னு சொன்னால் நம்ம எக்ஸ்பெக்டட் நம்பர் ஆஃப் கொஷின்ஸ். இப்போ இந்த ஃபஸ்ட்டு ஸ்லாட்டு நம்ம படிக்கிறோம் சார், இதனால் நமக்கு என்ன சார் யூஸ் அப்படின்னா, இதில் கண்டிப்பாக தமிழ்லேருந்து நம்ம 30 கேள்வி எக்ஸ்பெக்ட் பண்ணலாம். மேத்தமெட்டிக்ஸ்லேருந்து 10+ கொஷின்ஸ் எக்ஸ்பெக்ட் பண்ணலாம். அடுத்தது ஜிஎஸ்லேருந்து கண்டிப்பாக 20லேருந்து 30 கேள்வி எக்ஸ்பெக்ட் பண்ணலாம். நான் வந்து மினிமமாக கொடுத்துருக்கேன். கண்டிப்பாக நான் சொல்கிற அந்த மேக்ஸிமம் லிமிட்டும் சில நேரத்தில் வந்து நமக்கு தொடும். இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் 30 கேள்வி கூட நமக்கு தொடும். சரியா? அப்போ இதுக்கு நாம் எடுத்துக்கொள்ள வேண்டிய காலம் என்னன்னு பார்த்தீங்கன்னா 15 நாட்கள். இந்த 15 நாட்களை கண்டிப்பாக இதுக்காக நம்ம எடுத்துக்கணும். இந்த 15 நாளில் எடுத்துக்கிட்டு இந்த 15 நாள்லேயே நம்ம இதை கம்ப்ளீட் பண்ணணும். பாருங்கள், 6, 7, 8 தமிழை முடிக்கணும். ஆல்ரெடி வந்து டைமிங் நான் வந்து சொல்லிட்டேன். அந்த டைமிங்குள்ளார நம்ம பார்க்க போகிறோம். மார்னிங் ஸ்டடி, டே, அடுத்தது ஈவினிங் ஸ்டடி, இந்த மாதிரி தூக்கம் கெட்டுன்னு படிக்க வேண்டிய அவசியம் இல்லை. சரியா? இப்போ 6, 7, 8 நம்ம படிச்சிட்டோம். அடுத்தது மேக்ஸில் நம்ம இந்த டாபிக் டெய்லி ஒரு டாபிக் கவர் பண்ணோம்னா கூட நம்ம ஈஸியாக நம்ம முடிச்சிற டாபிக்ஸ் தான் இது. ஓகேங்களா? HCF, LCM, மீசிமா, மீபோவா, இந்த மாதிரி தான். அடுத்தது தனி வட்டி, கூட்டு வட்டி, அடுத்தது சராசரி, அடுத்தது சதவீதம், அடுத்தது சுருக்குக. இந்த பக்கம் வந்து பார்த்திங்கன்னா 6வதுலேருந்து 8வது வரைக்கும் சயின்ஸ் அண்ட் சோசியல். அது கூட நம்ம என்ன பண்ணுறோம், பாலிட்டி, எக்கனாமிக்ஸு, சிலபஸ் டாபிக்ஸ் படிச்சுக்கிறோம். கண்டிப்பாக இப்போ நம்ம கையில் 2 இது இருக்குது. ஏன் அப்படின்னு சொன்னால் 6வதுலேருந்து 8வது வரைக்கும் நம்ம சயின்ஸ் சோசியல் படிக்கும்போது எல்லா யூனிட்டும் அதில் கவர் ஆகிடும். ப்ளஸ் நம்ம இண்டிவிஜுவலாக ஃபோக்கஸ் பண்ணுறது ஃபஸ்ட்டு ஸ்லாட்டில் என்னென்னா பாலிட்டி, எக்கனாமிக்ஸும் ஃபோக்கஸ் பண்ணுறோம். ஸோ இது வந்து நமக்கு ஒரு நல்ல ஒரு இது கொடுக்கும். ஸோ இப்போ இந்த 15 நாள் ஷெட்யூலில் இதை நம்ம கம்ப்ளீட் பண்ணிட்டோமே அப்படின்னு சொன்னாவே தமிழ், மேக்ஸு, ஜிஎஸ் பாருங்களேன், மினிமம் கொஷினே எடுத்துக்கோங்க. 60லேருந்து 70 கேள்வி இந்த ஃபஸ்ட்டு ஸ்லாட்டில் நமக்கு கிடைச்சிடும். அப்போது 3ல் 1 பங்கு நம்ம ரெடி ப்ரிலிம்ஸ்க்கு. இப்போ இதை நம்ம நல்லாவே படித்தோம்னாவே பாலிட்டி, எக்கனாமிக்ஸ் நல்லா கொஞ்சம் டெப்த்தாக படிச்சிட்டோம்னா நமக்கு மெயின்ஸுக்கும் இது யூஸ்ஃபுல்லாக இருக்கும். அது எப்படிங்கிறத நான் அப்புறமா சொல்கிறேன். பட் ஆனால் இதுதான் ஸ்டடி பிளான். இப்போ நம்ம சொல்லிகிட்டு இருக்கிறது ஸ்லாட்டு. இந்த ஸ்லாட்டை ஒழுங்காக படித்தோம்னாவே நம்ம மெயின்ஸுக்கு எப்படி ரெடி ஆகலாம் அப்படிங்கிறத நான் அடுத்த வீடியோவில் நான் போடுறேன். இப்போ ஸ்லாட் 1 பார்த்தாச்சு. ஓகேயா? அடுத்தது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஸ்லாட் 2. இப்போ வந்து பார்த்திங்க அப்படின்னா ஸ்லாட் 2. சார் ஸ்லாட் 2ல் என்ன சார் படிக்கலாம் அப்படின்னா, இதுக்கு நம்ம எடுத்துக்கொள்ள வேண்டிய நாட்கள் எத்தனை அப்படின்னு பார்த்தீங்கன்னா 20 நாட்கள். இதுலேயும் அதே தான், ஜென்ரல் தமிழில் இப்போ நம்ம 6, 7, 8 அங்கே சேர்த்திக்கிட்டோம். இங்கே ஒரே ஒரு புத்தகத்தை மட்டும் சேர்த்திக்கோங்க. 9th தமிழ் மட்டும் சேர்த்திக்கோங்க. அதையும் சிலபஸ் பேஸ்லேயும் ப்ரீவியஸ் இயர் கொஷின் பேசிஸ்லேயும் நல்லா படிச்சுக்கோங்க. அடுத்தது மேத்தமெட்டிக்ஸில் வந்து பார்த்திங்கன்னா ரேஷியோ அண்ட் ப்ரொபோர்ஷன், விகிதம் மற்றும் விகிதாச்சாரம், ப்ராஃபிட் ஆர் லாஸு, லாப நஷ்டம், அடுத்தது மென்சுரேஷன், அளவீடு, அடுத்தது வந்து டைம் அண்ட் ஒர்க்கு, காலம் மற்றும் வேலை, அடுத்தது ஸ்லாட் 1னுடைய மேக்ஸ் டாபிக் பார்த்தோம் இல்லையா, அந்த ஸ்லாட் 1னுடைய மேக்ஸ் டாப்பிக்கை இங்கே கூட்டு சேர்த்திக்கணும். ஏன்னா நீங்கள் மேக்ஸை மட்டும் விட்டுட்டு படிக்கக்கூடாது. எப்பயுமே அதை வந்து ஆட் ஆன் பண்ணிக்கிட்டே தான் இருக்கணும். டெய்லி இந்த இருக்கிற 75 நாள்லேயும் மேக்ஸில் நம்மளுடைய பேனா மேக்ஸ் டாப்பிக்கில் கை வைக்கணும்.
சரிங்களா? மேக்ஸ் டாப்பிக்கில் ஒரு நாளைக்கு ஏதாவது ஒரு டாபிக் மேக்ஸினுடைய அந்த டச்சு இருந்துக்கிட்டே இருக்கணும். ரிவிஷன்லேயே இருக்கணும். எல்லா நாளும் ரிவிஷனில் இருக்கக்கூடிய ஒரே சப்ஜெக்ட்டு மேத்தமெட்டிக்ஸு. அதை மறந்துடாதீங்க. ஓகேயா? அடுத்தது இங்கே ஜென்ரல் ஸ்டடீஸில் அதே மாதிரி 9th புக் எடுத்துக்கிறோம். சயின்ஸ் அண்ட் சோசியலை படிச்சுக்கிறோம். அது கண்டிப்பாக படிக்கணும். சரியா? அது கூட இப்போ ஸ்பெஷல் ஃபோக்கஸ் எதுன்னா யூனிட் 8 and 9 சிலபஸ். ஸோ இதுதான் நம்மளுடைய ஸ்பெஷல் ஃபோக்கஸ் இங்கே. இப்போ இந்த சிலபஸை கண்டிப்பாக நல்லா தரவாக படிச்சுக்கிட்டு கரண்ட் அஃபேர்ஸினுடைய அப்டேஷனை வச்சுக்கிட்டு ப்ரீவியஸ் இயர் கொஷினுடைய ரெஃபரன்ஸை வச்சுக்கிட்டோம்னா நாம் இதில் ஒரு 20 நாளைக்குள்ளார இதை நம்ம கம்ப்ளீட் பண்ணுறோம் அப்படின்னு சொன்னால் நம்ம ஸ்லாட் 2க்கு ரெடி ஆகிடும். இப்போ இதில் எக்ஸ்பெக்டட் நம்பர் ஆஃப் கொஷின்ஸ் எவ்வளோ வரலான்னா தமிழ்லேருந்து கண்டிப்பாக 20+ கொஷின்ஸ் வந்துடும். அடுத்தது மேத்தமெட்டிக்ஸில் கண்டிப்பாக 18+, ஏன்னா நம்ம ஸ்லாட் 1ஐயும் சேர்த்திக்கிட்டோம். ஸோ 18+ கொஷின்ஸு மேத்தமெட்டிக்ஸ்லேயும் வந்துடும். அடுத்தது வந்து பார்த்திங்கன்னா ஜிஎஸில் கண்டிப்பாக மினிமம் 20 to 30 கொஷின்ஸ் வரும். அதாவது யூனிட் 8, 9லேயே 20 கொஷின்ஸ் வந்துடும். அதில் வந்து நம்ம சயின்ஸு சோசியல்லாம் படிக்கிறோம் இல்லையா? ஸோ கொஷின்ஸ் எக்ஸ்ட்ரா தான் போகும். அப்படி பார்க்கும்போது இதுலேயும் நம்ம வந்து பார்த்திங்கன்னா 20, ஒரு 18னா 20, 60+ கொஷின்ஸ் இதில் இந்த செகண்ட் ஸ்லாட்லேயும் நம்ம கிடைக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. இப்போ ஆல்மோஸ்ட் வந்து நம்ம 2 மடங்கு 3ல் 3 மடங்கில் 2 மடங்கு கம்ப்ளீட்டட் ஸ்லாட் 2ல். இப்போ இருக்கிறது மிஞ்சி இருக்கிறது 1 மடங்கு தான். இந்த 1 மடங்கு தான் கொஞ்சம் எலாபரேட்டாக வரும். ஸோ அதில் வந்து பார்த்திங்கன்னா ஸ்லாட் 3. அந்த ஸ்லாட் 3 அப்படின்னு பார்த்திங்கன்னா இப்போ 10th தமிழை மட்டும் இதில் சேர்த்திக்கிறோம் இந்த ஸ்லாட் 3ல். அடுத்தது வந்து பார்த்திங்க அப்படின்னு சொன்னால் மேத்தமெட்டிக்ஸ். அதில் வந்து ரீசனிங் டாபிக்ஸ் எல்லாம் படிக்க போகிறோம். அது கூட ஸ்லாட் 1 and 2ஐயும் இது பண்ணிக்கிட்டு ரிமைனிங் ஏதாவது மேக்ஸில் விடுபட்ட டாபிக் இருந்தால் அதையும் பார்த்துக்கணும். எப்பயுமே மேக்ஸில் அப்டேஷன்லேயே வச்சுக்கணும். அதை தான் நான் ஃபஸ்ட்டுந்தே நான் சொல்ல வரேன். அடுத்து ஜென்ரல் ஸ்டடீஸில் 10th சயின்ஸ் அண்ட் சோசியல் புக்கை கம்ப்ளீட் முடிச்சிடணும். அது கூட ஸ்பெஷல் ஃபோக்கஸ்ஸு ஹிஸ்ட்ரி, ஐஎன்எம், ஜியாகிரபி. இது வந்து ஒன்லி சிலபஸ் டாபிக்ஸை வச்சு நம்ம இதை கவர் பண்ணிவிட்டு கரண்ட் அஃபேர்ஸினுடைய அப்டேஷன் எடுத்துக்கணும். இந்த ஒவ்வொரு சப்ஜெக்ட்டும் எப்படி படிக்கிறது அப்படிங்கிறத நான் அடுத்தடுத்த வர வீடியோவில் நான் கண்டிப்பாக சொல்கிறேன். தொடர்ந்து பாருங்கள். அடுத்தது வந்து பார்த்திங்க அப்படின்னா எக்ஸ்பெக்டட் நம்பர் ஆஃப் கொஷின்ஸ். இப்போ இதில் எக்ஸ்பெக்டட் நம்பர் ஆஃப் கொஷின்ஸ் அதே தமிழில் 20 கேள்வி வரும். மேத்தமெட்டிக்ஸில் 25+. ஏன்னா லாஸ்ட் குரூப் 4லே 26, 27 கொஷின்ஸ் எல்லாம் கேட்க ஆரம்பிச்சிட்டாங்க. அதனால நான் 25+ போட்டிருக்கேன். ஸோ மேக்ஸில் ஒரு 25, ஏன்னா நம்ம எல்லாத்தையும் கூட சேர்த்துக்கிட்டோம் இல்லையா? அதனால். அடுத்தது ஜிஎஸில் வந்து பார்த்திங்கன்னா ஒரு 20 to 30 கொஷின்ஸ் வரும். ஸோ மினிமம் 20, மேக்ஸிமம் 30 அப்படி தான் நான் கணக்கில் வச்சுருக்கிறேன். எது வேணாலும் எப்போ வேணாலும் மாறும். இது எக்கனாமிக்ஸ்னால் 5 தான் கேட்கணும், பாலிட்டினா 10 தான் கேட்கணுன்ற ரூல் டிஎன்பிசிக்கு கிடையாது. அடுத்தது இப்போ இதில் வந்து பார்த்திங்கன்னா மார்க் எக்ஸ்பெக்டட் கொஷின்ஸ் பார்த்திங்கன்னா 20, இதுவும் ஒரு 60 to 70 கொஷின்ஸ் வந்துடும். அப்போ 3 ஸ்லாட்ஸ் ஆல்மோஸ்ட் 3 ஸ்லாட் நான் சொன்ன மாதிரி படிச்சிங்கனாவே நம்ம ஒரு 180 அல்லது 170 நம்ம ஈஸியாக 180+ கொஷின்ஸுக்கே நம்ம டார்கெட் பண்ணி போயிடலாம். மெயின்ஸுக்கும் அது அதிக அளவில் யூஸ் ஆகும்.